வணக்கம். என்னோட பேர் விமலா ஸ்ரீ. அதாவது ஐயா மோடி ஐயா புதுசா ஒரு சட்டம் அமல்படுத்திருக்கிறாரு. அந்த சட்டத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதாவது எங்களுடைய திருநங்கைகளுக்கு ஜமாத்தே ரத்து பண்ணன்ற அளவுக்கு பேசிருக்காரு. எங்களுக்கு ஜமாத்து ராஜாங்க காலத்துல இருந்து எங்க ஜமாத் இருக்குது. எங்களுடைய ஜமாத்துல அதாவது 18 வயசுக்குள்ளார இருக்க திருநங்கைகளுக்கு நாங்க ஒரு சர்ஜரி பண்ணிட்டாலோ அது குற்றம் என்று நீங்க சொல்லலாம். 18 வயசுக்கு மேல மேஜர் அவங்களுக்கு நாங்க எங்க ஜமாத் மூலியமா சர்ஜிங் பண்ணுவோம். அந்த ஆணூருக்கு எடுத்துட்டு அந்த இடத்த கழுவ செய்வோம், மொழுவ செய்வோம். எங்க கையால எல்லாமே நாங்க அவங்களை கிளியர் பண்ணி வைப்போம். அதெல்லாம் நாங்க பண்ணி எங்க புள்ளியா நாங்க தட்டி எடுத்து தாய் போல பார்ப்போம். ஒரு ஆண்களுக்கு பெண்களுக்கே குழந்தை இல்லைன்னா ஒரு முதியோருங்க போயிட்டு ஹாஸ்டல்ல சேர்த்துறாங்க. ஆனா எங்க திருநங்கை சமுதாயத்துல எங்களுக்கு மற்ற மூத்த 90 வயசு திருநங்கைங்க, 80 வயசு திருநங்கை, 60 வயசு திருநங்கை நாங்க எங்க ஜமாத்து மூலியமா எங்க கட்டளை மூலியமா நாங்க பாத்துக்கணும். அப்படி இருக்கிற சமயத்துல உங்க ஜமாத்தை புறக்கணிக்கணும்னா அதுக்கு எங்களுக்கு கர்ண கொலை குத்தலாம். மோடி ஐயா நீங்க உண்மையாலுமே சொல்ற கர்ண கொலை குத்தலாம். எங்க ஜமாத்து இருக்கிறதுனால தான் எங்க திருநங்கைகள் ஏதோ இடத்துல சண்டைப்பட கூட எங்க ஜமாத்து மூலியமா நாங்க அவங்களுக்கு திட்டம் பண்ணுவோம். திட்டம் பண்றதுல அத ஒரே ஒரு கேள்விக்குறி எங்களுக்கு என்னன்னா, ஒரு ஆண் தப்பு பண்ணா ஒரு ஆணை குறிக்கிறீங்க, ஒரு பெண் தப்பு பண்ணா ஒரு பெண்ணை குறிக்கிறீங்க, ஒரு திருநங்கை தப்பு பண்ணா மொத்த திருநங்கையே நீங்க தப்பா குறிக்கிறீங்க. அப்படிலாம் யாரும் இல்லை. 5 வரல யாருக்கும் ஒன்னா இல்லை. சரிங்களா? ஒரு திருநங்கை தப்பு பண்ணா அந்த திருநங்கை மேல சட்டம் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அதுக்கு நாங்க சம்மதிப்போம். புரியுதுங்களா? எல்லா திருநங்கைகளும் நீங்க எங்க வாழ்வாதாரத்தையே பாதிப்பு பார்க்குற மாதிரி பண்றீங்க. எங்க வாழ்வாதாரத்துக்கு இந்த சட்ட மசோதா எங்களுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. எங்களுக்கு உண்மையாலுமே சொல்றோம், வேண்டுதலா கேட்டு சொல்றோம். இந்த சட்ட மசோதாவை ரத்து பண்ணிட்டு எங்க திருநங்கைகளுக்கு அங்கீகார அட்டை எங்களுக்கு அப்பயே 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. 19லயே கொடுக்குறப்பயே இந்த மசோதா எடுத்து அப்பயே கேன்சல் பண்ண ஐயா திருப்பி அந்த மசோதாவை கேன்சல் பண்ணோம். எங்க அங்கீகார அட்டை எங்க திருநங்கை அட்டையை துணியை கழிச்சு தான் பார்க்கணும், செக் பண்ணி தான் பார்க்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஒரு ஆண் மூக்கு குத்த மாட்டாங்க, பெண்ணுடைய அடைஞ்சிட மாட்டாங்க. ஒரு திருநங்கை தான் அது அவங்களுடைய ஹார்மோன் சேஞ்சால மாற்றப்பட்டு அவங்க தான் பெண்ணுடைய அழிவாங்களே தவிர ஆண் எந்த ஒரு காலமும் பெண்ணுடைய அழிய மாட்டாங்க. இது எங்களுடைய கோரிக்கையா சொல்றோம். நன்றி. வணக்கம். என் பேர் வேணு. நான் சென்னை வாசி திருநங்கையா இருக்கிறேன். இந்த மாதிரி இந்த மசோதா கொண்டு வந்தது எங்களுக்குலாம் ரொம்ப மன வருத்தம், மன உளைச்சலா இருக்குது. திருநங்கை ஆகுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வீட்டுல இருக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுத்தா, பெற்றவங்க பிள்ளைங்களை ஒதுக்காது இருந்தாக்கா அவங்க எங்களை தேடி வரப்போறோம், எங்களை நாடி வரப்போறோம். எங்கிட்ட வரவங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுத்துன்னு தான் இருப்போம். திருநங்கை சமூகத்துல பெற்றவங்க ஒதுக்குறப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க திருநங்கை ஜென்ரேஷன், எங்க திருநங்கை சமூகத்தை நாங்க எப்ப யார் வந்தாலுமே சேர்த்துன்னு தான் இருப்போம். சேர்க்கிற எங்க மேல நடவடிக்கை எடுக்கிறன்றப்போ பெத்த புள்ளைய திருநங்கை ஆவரமான தாங்க முடியாது, வீட்டை விட்டு வெளியே அனுப்புறவங்க மேலே நீங்க நடவடிக்கை எடுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் அவங்களை கண்டிக்கணும். அவங்க மேல நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எங்க மேல கேட்கலாம். திருநங்கை எங்க வீட்டை விட்டு வெளியேற்றம் பண்ண பிறகு அவங்க எங்க தஞ்சம் அடைவாங்க? ஒரு திருநங்கை தான் உங்களுக்கு தஞ்சம் கொடுக்கணும், அவங்க கிட்டதான் அவங்க தஞ்சம் அடை வரணும். வீட்டுல பெத்தவங்க பேரண்ட்ஸுங்க அவங்களை வெளியே திருத்தாத திருநங்கை ஆனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை எங்களோட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க அரவணைச்சு உங்க பிள்ளைய திருநங்கைய உங்க வீட்டுல நீங்க வச்சுக்கினா எங்க மேல இது குற்றம் வரப்போது நீங்க இந்த மசோதாவை கொண்டு வர வேண்டிய வேலையே இல்லையே. அப்புறம் எங்களுக்கு யாருதான் எங்களையும் பெத்தவங்க உதறி தள்ளிட்டாங்க, நாங்க வெளியே வந்துட்டோம். எங்களை மாதிரி வர திருநங்கைக்கு நாங்க தான் ஆதரவு கொடுக்க முடியும். இதுதான் எங்களுடைய கருத்து. இந்த மசோதாவை எங்களுக்கு இதை பிடிக்காத ஒரு விஷயம். இந்த மசோதா எப்படி வந்ததோ அதே மாதிரி இது வெளியே போயிடணும். இந்த மசோதா நாங்க முற்றிலும் தடை பண்றோம். எங்களுக்கு இந்த மசோதா தேவையில்லை. இந்த மசோதா வேணாம். எங்களுக்கு தெரிஞ்சு விட்டுவோம். எங்க பெரியவங்களை பாதுகாப்பா நாங்க இந்த அளவுக்கு ஆயிருக்கிறோம். அது மாதிரி எங்களுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் நாங்க சேர்த்தாதான் நான் அதுக்குள்ள நல்லா வாழணும்னு நாங்க நினைக்கிறோம். இந்த மசோதா எங்களுக்கு வேணாம், மசோதாவை நாங்க முற்றிலும் எதுக்குறோம். நான் எங்களை சின்னத்துல 13 வயசுல வீட்டுல விட்டு சேர்த்துறோம். எங்க பெரியவங்களை சேர்க்க வச்சா நாங்க இவ்வளவு பெரிய ஆளாகி இப்போ நல்ல நிலைமைக்கு இருக்கிறோம். அது மாதிரி எங்களுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் நாங்க வீட்டுல சேர்த்தா நாங்க சேர்த்துக்கு போறோம். நீங்க வேக்சின் எடுக்கணும்னா பெத்துக்கோங்க, வேக்சின் எடுங்க. திருநங்கையா இருந்தா கூட பரவாயில்ல, வீட்டை நீங்களே வச்சு சேர்த்துக்கலாம். ஏன் அவங்க வெளியே வர போறாங்க? பாலியல் தொழில் ஏன் போறாங்க? அவங்க ஏன் பிச்சை எடுக்க போறாங்க? இந்த மசோதாவை நாங்க ஏத்துக்கவும் முடியாது. அப்படி நீங்க முடியலன்னா கருணை கொலை பண்ணிடுங்க. எல்லாரையும் திருநங்கையில மொத்தமா கருணை கொலை பண்ணிடுங்க. எங்களுக்கு ரொம்ப நாடு கடத்துங்க, உன்னை அகதிகள் ஆக்கிடுங்க. இந்த நாட்டை விட்டு நாங்க வெளியேற்றப்படுற மாதிரி எங்களை வெளியேற்றம் பண்ணிடுங்க. இப்படியாப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் எங்களை நீங்க திருத்தணும் அப்படின்னு நினைச்சா பெத்தவங்களை ஃபர்ஸ்ட் அந்த பனிஷ்மெண்ட் திருநங்கை ஆகுறவங்க அவங்க பெத்தவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாடம் புகட்டுருங்க. அவங்க பிள்ளைங்க வெளியே வராத அளவுக்கு திருநங்கை ஆனாலே என் பிள்ளைங்களை நாங்க சகஜமா சக மனிதர்களா ஏத்துக்கிறோம். அதனாலதான் நம்ம இந்த மசோதா வந்ததுனாலதான் இவ்வளவு திருநங்கைங்க இவ்வளவு போராட்டத்தை சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லாவும் இந்த
பிரச்சாரம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துதான் இருக்குது. இந்த ஜெனரேஷன்ல லேடிஸ் ஜென்ஸ் எப்படியா அந்த அளவுக்கு திருநங்கைகளே வந்துட்டாங்க. நீங்க வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுத்து எங்களுக்கு எல்லாம் ஒரு இது பண்ணாங்க, இதெல்லாம் பண்ண போறோம் சொல்லுங்க. எல்லாமே பண்றீங்க, நாங்க எதுவுமே மறுப்பு சொல்ல, எதுவுமே தடை சொல்ல. திருநங்கைங்களை நீங்க இந்த மசோதாவை கொண்டு வந்து இந்த மாதிரி பண்றது, நீங்க அதுக்கு எங்களை கருணை கொலை பண்ணிடலாம், இல்ல அகதிகளாக்கி நாடு விட்டு நாடு வெளியேற்றிடலாம், நாங்க வெளியே போயிடுவோம்ல ஈஸியா. ஃபர்ஸ்ட் திருநங்கைங்க மேல நீங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தாக்க ஃபர்ஸ்ட் அவங்க பெத்தவங்க பேரண்ட்ஸ் மேல கொண்டு வாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு 10 வருஷம் தண்டனை சொல்லியிருக்கிறீங்க. அந்த தண்டனையை பெத்தவங்க வீட்டை விட்டு வெளியே வராத திருத்துறாங்க பாரு, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தண்டனையை கொடுங்க. அவங்க ஏத்துக்கிறாங்க, நாங்க ஏத்துக்குவோம். அதை எங்களை நம்பி வர திருநங்கை எங்களுக்கு அடக்கல் நாங்க இன்னைக்கு இல்ல, எங்க சமுதாயத்தை இப்போ இல்ல, காலமா எங்க ராஜாக்கள் காலத்துல இருந்தே இது நடந்துதான் இருக்குது. ஒரு திருநங்கை வெளியேற்றப்பட்டா அந்த திருநங்கைக்கு இன்னொரு திருநங்கை மட்டும்தான் ஆதரவு. வேற ஆணோ பெண்ணோ அவங்க பெத்த தாய் தகப்பனே வெளியேற்ற பிறகு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது திருநங்கை மட்டும்தான். அந்த திருநங்கைங்களே ஆதரவு கொடுத்தாக்கா 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுப்பேன், இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொன்னாக்கா பெத்தவங்களுக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள பெத்து வளர்த்து இத்தனை வருஷம் படிக்க வைக்க எல்லாம் பண்றாங்க கொள்றாங்க. திருநங்கைன்னு அவங்க ஹார்மோன் சேஞ்சால மாற்ற பிறகு எனக்கு இந்த புள்ளையே வேணான்னு சொல்லி வெளியே அனுப்புறீங்க. அனுப்புறதுனாலதான் எங்க கிட்ட அவங்க வராங்க. அவங்க அனுப்புறவங்க மேல ஃபர்ஸ்ட் நடவடிக்கை எடுங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன மசோதா கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்து அதை பண்ணுங்க. அது போதும், எங்களுக்கு வேற ஒண்ணுமே வேணாம். நீங்க இந்த மசோதா ரத்து பண்ணலன்னா எங்க போராட்டம் இன்னும் தொடரும். சேர்க்க மாட்டானுங்க எங்களை. ஒரு திருநங்கை தான் எங்களுக்கு ஒரு ஆதரவு, திருநங்கை தான் எங்களுக்கு ஆதரவு, புரியுதா? எங்க போராட்டம் இன்னும் நடக்கும். வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற எல்லா திருநங்கைகளும் தொடருவாங்க. சென்னையிலயும் சரி, தமிழ்நாட்டுல, பம்பாய், டெல்லி எல்லா இடத்துலயும் தொடரும். நாங்க வாக்கு யாரு எங்களுக்கு மசோதா தள்ளுபடி பண்றாங்களோ அவங்களுக்கு தான் எங்க திருநங்கை. மத்திய அரசு கொண்டு வந்த கொள்கை இது, மத்திய அரசு கொண்டு வந்தது இது. இங்க நம்ம ஸ்டேட், நாங்க தமிழ்நாட்டுல வாழக்கூடிய திருநங்கைங்க, தமிழ்நாடு அரசே இதை முன் வந்து கூட இந்த மசோதாக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த மசோதா எங்களுக்கு வேணாம் அப்படின்னு எல்லா இந்தியால இருக்கிற எல்லா சிஎமும் சரி எல்லாருக்குமே இது மன உளைச்சல் தான். எல்லாருமே சேர்ந்து இதை அறவே ஒழிச்சாங்கன்னா யார் இதை பண்றாங்களோ கண்டிப்பா எங்க வாக்கெல்லாம் அவங்களுக்கு தான் அளிப்போம். அவங்க தான் வெற்றியா இருப்பாங்க. திருப்பி அவங்க சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பும் திருநங்கைகள் நாங்க கொஞ்சம் பேர் தமிழ்நாடு ஃபுல்லா நாங்கள் அறிய இருக்கிறோம். எங்க வாக்கம் எங்களுக்காக யார் உதவி பண்றாங்களோ ஒத்துழைக்கிறாங்களோ அவங்களுக்கு எங்களுடைய வாக்கெல்லாம் பதிவு பண்ணி திருப்பி அவங்கள எல்லாமே வாழ விடு